பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா. திரளான மக்கள் வயிறார உண்டார்கள். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கின்றேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் ஒன்றும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலைவனத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடரிடம் கொடுக்க, அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் செய்தார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மிகுதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தம்மானுத்தா பகுதிக்கு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பரிவே அற்புதங்களின் முதல் படி. உலகில் உணவின்றி வாழும் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும். கல்வியின்றி தவிப்போருக்கு கல்வி வழங்க வேண்டும். அதற்கு ஏராளமான பணம் தேவை என்றுதான் நம்மில் பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேவையானது பணம் அல்ல, பரிவு நிறைந்த மனமே என்பதை எண்பித்து காட்டுகின்றார் இறைமகன் இயேசு. அப்பங்களை இயேசு பழுகிய நிகழ்வில் நாம் கவனத்தை ஈர்க்கும் வார்த்தை, நான் மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கின்றேன் என்பதுதான். அப்பரிவின் காரணமாக 7 அப்பங்களையும் சிறு மீன் துண்டுகளையும் ஆசி அளித்து அத்தனை பேரையும் வயிறார உண்ணச் செய்கின்றார். இந்த அற்புதத்தின் அடையாளம் இயேசுவின் பரிவே. அந்த பரிவு நம்மிடம் இருந்தால் நாமும் வியத்தகு செயல்களை செய்யலாம். உணவின்றி, கல்வியின்றி, ஆறுதலின்றி, நலமின்றி வாடுவோருக்கு உதவி செய்யலாம். நம்மிடம் தேவையானதெல்லாம் பரிவு ஒன்றுதான். பரிவுள்ள மக்களாக வாழ இறைவனிடம் சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். ஆமென்.